அருள்திரு சார்லஸ் மால்ட் இங்கிலாந்தில் உள்ள ஷ்ராப்ஷையரில் 1791 மே மாதம் 11 பிறந்தார். சந்திக்கப்படாத இடங்களை சந்திப்பதற்காக அருள்பணியாளர்களை பயிற்றுவிக்கும் கோஸ்போர்ட் அருள்பணி பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று திருவிதாங்கூரில் பணிபுரிய லண்டன் அருள்பணி சங்கத்தால் நியமிக்கப்பட்டார். 24/10/1818 அன்று அருள்பொழிவு பெற்றார். 2/11/1818 அன்று திருமதி மார்த்தா மீட் அவர்களை திருமணம் செய்தார். திருமணத்திற்கு பின் மிக குறுகிய நாட்களில், அதாவது 10/12/1818 அன்று திருவிதாங்கூர் நோக்கி பயணம் புறப்பட்டனர். 18/5/1819 அன்று மும்பை வந்து சேர்ந்தவர்கள் தொடர் பயணம் மேற்கொண்டு 8/12/1819 அன்று நாகர்கோவில் வந்து சேர்ந்தனர். குடும்பமாய் அருள்திரு சார்லஸ் மீட் அவர்கள் தங்கியிருந்த இல்லத்தின் ஒரு பகுதியில் தங்கி அருள்பணி செய்து வந்தனர். அருள்திரு சார்லஸ் மால்ட் அவர்கள் துணைவி திருமதி மார்த்தா மால்ட் அவர்கள் அருள்திரு சார்லஸ் மீட் அவர்களின் மனைவி ஜோகன்னா மீட் அவர்களுடன் இணைந்து பெண்களுக்கான சமூக பணிகளை செய்து வந்தனர். குச்சி தையல் திருவிதாங்கூரில் இவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1821 ஆண்டு அச்சகத்தில் அச்சுப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு மால்டையர் பல கைப்பிரதிகளை எழுதி வெளியிட்டார். தன்னோடு பணியில் உதவியாக இருந்த மோசஸ் என்பவர் காலரா நோயால் மரித்தபோது அவரது வாழ்வை அன்பு நிலைமை என்னும் தலைப்பில் எழுதினார். அருள்பணி களங்கள் விரிவடைந்த போது மால்டையர் நாகர்கோவிலை மையப்படுத்தின பணிக்களங்களை பொறுப்பாய் கவனித்துக் கொண்டார். ரெய்னஸ் ஐயர் திருமறையை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்த போது சார்லஸ் மீட் மற்றும் சார்லஸ் மால்ட் ஆகியோர் மொழிபெயர்ப்பு பணியில் உதவி செய்ததோடு அதன் பிரதிகளை நாகர்கோவில் மற்றும் நெய்யூர் அச்சகங்களில் அச்சிட்டது குறிப்பிடத்தக்கது. மொழிபெயர்ப்பு பணிக்காக தினமும் 2 மணி நேரம் செலவிட்டதாகவும் பதிவுகள் உள்ளன. கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் ஆரம்பித்தது. கிறிஸ்தவ பெண்கள் தங்கள் இடுப்பின் மேல் தோள்சீலை அணிய ஆரம்பித்த போது அவைகள் கிழித்தறியப்பட்டது. பல்வேறு வரிகள் கிறிஸ்தவர்கள் மீது விதிக்கப்பட்டது. அருள்பணியாளர்கள் மீட் மற்றும் மால்ட் போன்றோர் அரசு அதிகாரிகளை அணுகி நீதிமன்றத்திலிருந்து 1823 ஆண்டில் பெண்கள் தோல் சீலை அணியவும் பதநீர் இறக்குவதற்கு வரி கட்ட வேண்டாம் என்றும் நீதிமன்ற ஆணையை பெற்றனர். ஆயினும் துன்பம் தொடரத்தான் செய்தது. ஆலயங்கள் இடிக்கப்பட்டன. ஓய்வு நாளில் வேலை செய்ய மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். இடைவிடாத ஜபங்கள் இல்லங்களிலும் சபைகளிலும் ஏறெடுக்கப்பட்டது. அந்த ஜபங்கள் எல்லாம் ராஜாக்களின் இருதயத்தை தண்ணீரைப் போல திருப்புகின்ற சர்வத்திற்கும் அல்ல தேவனை நோக்கி ஜபம் பண்ணி வந்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்துள்ளது. 1829 ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் நாள் அரசி பார்வதிபாயிடமிருந்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டு பல நிலைகளில் கிறிஸ்தவர்கள் இயல்பு நிலை திரும்ப வழிவகுத்தது. 36 ஆண்டுகள் அருள்பணியை நிறைவாய் செய்து ஓய்வு பெற்றவர்கள் 1855 ஆண்டு ஜனவரி 24 திருவிதாங்கூரிலிருந்து லண்டன் புறப்பட்டு சென்றனர். இங்கிலாந்துக்கு போன பின்பும் ஆண்டவரே திருவிதாங்கூரை நினைத்தருளும் என்று தொடர்ந்து மன்றாடி வந்ததாக வரலாறு பதிவு செய்துள்ளது. 1858 ஆண்டு அக்டோபர் 17 நாள் இறை அழைப்பை பெற்றார்கள். அருள்திரு மால்டையர் அமைதியாய் சொல்லும் பக்தியுள்ள போதகர் என்று அழைக்கப்பட்டார்கள். மிகவும் பொறுமையுடனும் அக்கறையுடனும் தனது பங்களிப்பை தனது துணைவியர் திருமதி மால்ட் அம்மையாருடன் செய்த திருப்பணிகள் இன்றும் என்றும் நினைவுறும்படியாகவே உள்ளது.